நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுதுன்னு சொல்லி தரேன். இப்போ இதான் நெல்லிக்காய் முடிச்சு. இதுக்கு 3 பீஸ் ஒயர் தேவைப்படும் நமக்கு. அதை பார்த்துக்கோங்க. ப்ளூ பீஸ் எடுத்து ஒரு பீஸ் ப்ளூ பீஸ் எடுத்து மடிச்சுக்கிடுதோம். அதே மாதிரி ரோஸ் கலர் பீஸ் எடுத்து மடித்து அந்த ப்ளூ கலர் பீஸ்குள்ளே விட்டு டைட்டாக பிடிச்சிக்கிடுதோம். இப்போ 3ஆவதாக ஒரு பீஸ் எடுத்து இது இன்ட்டு ஷேப்பில் இருக்கும். இப்போ 3ஆவதாக ரோஸ் கலர் பீஸ் எடுத்து இந்த 2 பீஸ்க்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடுதோம். இப்போது நடுவிரல அந்த நடுவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ 3ஆவது ஒயரை எடுத்து இந்த 2 ஒயருக்குள்ளேயும் விட்டுட்டோம் அப்படின்னா 3ஆவதாக ஒரு பூ நமக்கு கிடைக்கும். 3ஆவது பூவை நல்லா கையில் வச்சு டைட்டாக அந்த விரலில் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது 3ஆவது பூ. இப்போ 3ஆவது பூவுக்குள்ளே 2ஆவது பூ இருக்குது பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூ, செகண்ட் ஒன் வந்து ரோஸ். அந்த ரோஸ் கலர்லேருந்து கீழே உள்ள ஒயரை எடுத்து 3ஆவது பூவுக்குள்ளேயும் 2ஆவது பூவுக்குள்ளேயும், அதாவது ஃபஸ்ட்டு பூ 3ஆவது பூவுலையும் ஃபஸ்ட்டு பூவுலையும் விட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 3ஆவது பூவும் ஃபஸ்ட்டு பூவும் எடுத்து டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு 4ஆவதாக ஒரு பூ கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ அந்த 4ஆவது பூவுக்குள்ளே ஃபஸ்ட்டு பூ இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலர் பீஸை எடுத்து 4ஆவது பூவுக்குள்ளே 2ஆவது பூக்குள்ளேயும் 2ஆவது பூ இல்லை 3ஆவது பூவில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். அப்புறம் எல்லா வயரையும் நல்லா விரலில் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணுங்கள், இல்லாட்டி லூஸ் விழுந்துடும். இப்போ நெல்லிக்காய் முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நான் எப்படி கூட போடுதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதான் நெல்லிக்காய் முடிச்சு. இது புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் பூ. இதை வச்சு தான், இதான் பேசிக்.